ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வெகுஜன படைப்புகளுக்கும் என்னென்னா, ஒரு ஆர்ட் வந்து அவன் புரிஞ்சுக்கணுமேனு கஷ்டப்படாதுக்காக சொல்கிறது இல்லை. நான் இப்படி எடுத்திருக்கிறேன், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னு ஆர்ட் சொல்லும். ஒரு பாப்புலர் கல்ச்சர், பாப்புலர் கிளாசிக்கு, பாப்புலர் ஒர்க்குன்றது என்ன பண்ணோம்னா, ஐயோ அவனுக்கு புரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்கிட்டே இருக்கும். அவனை சிரிக்க வைக்கணுமே, அவனை அழ வைக்கணுமே, அவனை குதூகலிக்க வைக்கணுமே, ஐயோ அவனுக்கு புரியாட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது மெனக்கணும் அவனுக்காக. இது அப்படி இருக்காது, ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அது இதுக்கு ஒரு அமைதி இருக்கும், ஒரு புதிர்த்தன்மை இருக்கும். உன்னுடைய சொந்த அனுபவத்தின் வழியாக நீ அதை இன்டர்பிரட் பண்ணிக்கடா அப்படின்னு அவன் மட்டும் கம்முன்னு டீ சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். இவன் அப்படி இவன் கூவி விற்பான். நான் அதனால் ஒன்று இலக்காரமானது, இன்னொன்று தான் பெரிய உயர்தரமானதுன்னு சொல்லல. தி போத் ஆர் சேவிங் டிஃப்ரெண்ட் ஃபுட். வாட் யூ ஆர் கோயிங் டு ஈட், தட்ஸ் யுவர் சாய்ஸ். கரெக்ட். ஸோ ஐயா இஸ் லைக் பர்சன். ஐயா பொறுத்த வரைக்கும் டேய் இதான் கதை, டிகேஎம் செத்துருவான் சாக மாட்டான்லாம் நீ முடிவு பண்ண, நான் முடிவு பண்ணுவேன். அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து நான் வந்து கடவுள் மாதிரி, நான்லாம் வந்து செத்தனா ஏற்றுக்க மாட்டாங்க ஜனங்க. அவன் ஜனங்களை யோசிக்கிறான், இவன் கதையை யோசிக்கிறான். இதுதான் அப்போ ஐயா கேட்டோம் அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்போம். இந்த வே ஐயா டாக். ஒரு சீனை வந்து என்னடா டே கண்ணாடி முன்னாடி தான் நடக்கிறேன்னு அவன் சொல்கிறான், டே அதில் அவ்வளோ லேயர் இருக்குடான்னு இவன் சொல்கிறான் இல்லையா. ஸோ அப்போ ஐயா அப்போ நான் இப்படி தான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன்.